அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜனியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 424 அப்பாத்தி தி 424 பார்ட் 424. நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிற பாடம் வந்து சாஞ்சலிசே என்ற ஃபேக்ட். ஓகே, சாஞ்சலிசே என்ற ஃபேக்ட் படிக்க போகிறோம். அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passez votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நான் நேற்று கேட்ட கேள்விகளுக்குரிய பதில்களை முதல் பார்ப்போம். முதலாவது கேள்வி மோந்து, அது மொதில்ல மோந்து. மோந்தண்டா உலகம். ஓகே, மொதன் என்று நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கு, பட் நவீனம் அதுவும் இல்லை. மோந்தண்டா உலகம். ஓகே, வேர்ல்டு என்றது தான் அதுக்கு சொல்கிறது. இரண்டாவது கேள்வி வந்து புத்திக் என்றா அங்காடி, கடைகள், அங்காடி வரும், கடைகள் வரும், ஷாப். ஓகே, மூன்றாவது நோம்ப்ரோஸ், அதை நீங்கள் விட்டுட்டீங்க. நோம்ப்ரோஸ்ண்டா இலக்கங்கள், இலக்கம், எண்ணற்ற. அந்த இப்போ இலக்கம்ண்டா நம்பர்ஸ் என்ற கருத்துக்கும் அது வரும், பட் அது வசனத்தில் வரைக்க எண்ணற்ற கடைகள், கணக்கில் எண்ண முடியாத அப்படி என்ற கருத்தில். ஓகே, நோம்ப்ரோஸ். இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜெயமலர் அவர்கள், ஜெயா அவர்கள், வாணி அவர்கள், பத்மினி அவர்கள், உங்கள் நால்வருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு அடுத்த ஃபேக்டுக்கு போவோம். ஓகேயா, இப்போ மூன்றாவது ஃபேக்ட். Le bâtiment mesure. bâtiment என்ன? கட்டிடம், பில்டிங். ஓகே, mesure அளவு. 50 mètres de haut என்றா உயரம். 50 mètres de haut, 45 mètres de large என்றா அகலம். என்றது and மற்றும் அப்படின்ற கருத்து. 22 mètres de profondeur என்றா ஆழம், டீப், அதை சொல்றது. சரியா? Le bâtiment mesure de 50 mètres de haut, 45 mètres de large et 22 mètres de profondeur. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போட்டிருக்கிறேன். ஏனென்றால் அதே க்ரீன் கலர் உங்களுக்கு தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. அப்போ நீங்கள் பத்திமோண்டா, இப்போ நீங்களே அதை இப்போ நீங்கள் திருப்பி இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு இன்னும் ஈஸியாக விளங்குமென்றதுக்காக நான் இதை கொண்டு வரேன். சரியா? பத்திமோண்டா கட்டிடம், ஓண்டா உயரம், லார்ஜண்டா அகலம், அப்படி அந்த சொல் உங்களுக்கு வரும். ஃபொஃபோண்டா ஆழம். சரியா? பத்திமோ பில்டிங், ஓண்டா ஹை, லார்ஜண்டா வைட், ஃபொஃபோண்டா டீப். ஓகே, இது இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கட்டிடம் 50 மீட்டர் உயரமும் 45 மீட்டர் அகலமும் மற்றும் 22 மீட்டர் ஆழமும் கொண்டது. இது இந்த சாஞ்சலிசே. சரியா? அப்போ இந்த க்ரீன் கலர் உங்களுக்கு அந்தந்த கருத்தை குறிக்கும். த பில்டிங் இஸ் அ 50 மீட்டர் ஹை, 45 மீட்டர் வைட் அண்ட் 22 மீட்டர் டீப். ஓகேயா? அடுத்தது quatrième fact, நாலாவது தகவல். Les noms de 558 commandants, les noms என்றா பெயர். Les noms de 550 commandants sont dans la partie supérieure. supérieure என்று சொன்னால் மேலே. Et les tombes என்று சொல்றது கல்லறை, de soldats inconnus sont dans la partie inférieure. inférieure என்றா கீழ்ப்பகுதி, கீழே. Les noms de 558 commandants sont dans la partie supérieure et les tombes de soldats inconnus sont dans la partie inférieure. அதாவது commandant என்றா commanders, தளபதிகள். ஓகே, தளபதிகள் தான் சொல்லுவோம். le nom என்றா பெயர். ஓகே, பெயர். nom என்றா பெயர். பார்ட்டி என்றா பார்ட்டி டு சுப்பீரியர் என்றா மேல் பகுதி. பார்ட்டி என்றா இதில் போகிற கருத்து இல்லை, பகுதி, பார்ட் அப்படி என்ற கருத்தை குறிக்குது. le tombe என்றா கல்லறை. தி சொல்டா வீரர்கள் அல்ல இராணுவ வீரர்கள். ஆங்கோனி என்றா தெரியாத. ஓகே, sont dans la partie inférieure, கீழ்ப்பகுதியில் இருக்குது. அதாவது 558 தளபதிகளின் பெயர்கள் மேல் பகுதியிலும் கீழ்ப்பகுதியில் பெயர்கள் தெரியாத வீரர்களின் கல்லறைகளும் உண்டு. சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொமோந்தோ தளபதி,
சுப்பேரியர் என்றால் மேல் பகுதி, பட் நான் அது போடல. முக்கியமானது கொமோனோண்டா தளபதி, தொம் என்றா கல்லறை, சோல்டாண்டா வீரர். ஓகே, சோல்டாண்டா வீரர். The name of 558 commanders are the upper part of the graves. Unknown soldiers are in the lower part. Okay, lower part da கீழ் பகுதி. இவெல்லாம் தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த சோசலிசே பற்றின ஒரு ஃபேக்ட். இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குமேனா அந்த க்ரீன் கலரில் நான் டிஃப்ரெண்ட்டாக அந்த இது போட்டபடியால் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, திருப்பி வீடியோ பார்க்க இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி என்னென்னா, ஓ என்றா என்ன, கொமோந்தோ என்றா என்ன, தொம்பு என்றா என்ன. திருப்பி சொல்கிறேன். ஓ ஓ, கொமோந்தோ கொமோந்தோ, தொம் தொம். இந்த 3 கேள்விகளுக்கும் உங்கள் பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அதுவரை ஓவா டூஸ், போன்ஜோர்னே, நன்றி, வணக்கம், மெஸ்ஸி.